TBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். நாளைய தினம் நடைபெறவிருக்கும் நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தலில் 1,70,00,000க்கும் அதிகமான மக்கள் வாக்களிக்கிறார்கள். ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக மொத்தம் 116 சர்வதேச தேர்தல் அவதானிகள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். பொது நலவாய நாடுகளைச் சேர்ந்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள் குழு இன்று காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தனர். தேர்தலுக்கான பிரசாரங்கள் நேற்று முன்தினம் நள்ளிரவுடன் முடிந்துவிட்ட போதிலும் ஜனாதிபதி வெளிநாட்டு ஊடகங்களுக்கு நேர்காணலை வழங்குகிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 3 கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின்பு விரிவான செய்திகளை பார்ப்போம். டிபிசி தமிழ் நியூஸ் வழங்கும் தேர்தல் முடிவுகளும் கலந்துரையாடலும் நாளை மாலை 7 மணி தொடக்கம் கேளிர் இணையத்துடன் டிபிசி தமிழ் நியூஸ் இணைந்து வழங்கும் தேர்தல் முடிவுகளும் கலந்துரையாடலும் விசேட நிகழ்ச்சி ஜூம் வழியாக நேரடியாக மற்றும் முகநூல் வழியாக ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்வில் உறவுகளும் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். ஜூம் ஐடி 872901825589. பாஸ்கோட் டிபிசி ரேடியோ. தொடர்புகளுக்கு 004435893832 மற்றும் 00481701706368. இனி விரிவான செய்திகள். இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். நாளைய தினம் நடைபெறவிருக்கும் நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தலில் 1,70,00,000க்கும் அதிகமான மக்கள் வாக்களிக்கிறார்கள். நாடு பூராவும் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வாக்குப்பெட்டிகளையும் அதிகாரிகளையும் அனுப்பி வைக்கும் பணிகள் இன்று காலை ஆரம்பமாகின. நாடு பூராவும் 13,421 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றுக்கு வாக்குப்பெட்டிகளையும் அதிகாரிகளையும் பகிர்ந்து அனுப்பும் பணிகளுக்கென்று 1,234 நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. வாக்களிப்பு நிலையங்களில் பணியாற்றுவதற்கு 15,000க்கும் அதிகமான அரசாங்க அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக மொத்தம் 116 சர்வதேச தேர்தல் அவதானிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இவர்களில் ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த 78 பேரும், பொதுநலவாய நாடுகளைச் சேர்ந்த 22 பேரும், ஆசிய தேர்தல் அவதானிப்பு வலையமைப்பை சேர்ந்த 9 பேரும், தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்த 7 பேரும் அடங்குவர். ஜூலை மாதம் 31ஆம் தேதி தொடக்கம் நேற்றைய தினம் வரை ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய 5,214 முறைப்பாடுகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்திருக்கின்றன. நேற்றைய தினம் மாலை 4:30 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் மாத்திரம் மொத்தமாக 269 முறைப்பாடுகள் கிடைத்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடுகளில் பெரும்பான்மையானவை, அதாவது 5,071 முறைப்பாடுகள் தேர்தல் சட்ட மீறல்களுடன் சம்பந்தப்பட்டவை என்றும் 34 முறைப்பாடுகள் மாத்திரமே வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடையவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் குடும்ப உறுப்பினர்கள் இன்று கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக துபாய் நாட்டுக்கு சென்றதாக விமான நிலைய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாமல் ராஜபக்ஷவின் மாமியார், 2 பிள்ளைகள், 2 பணிப்பெண்கள் மற்றும் 1 உறவுக்கார பெண் ஆகிய 6வருமே எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் துபாய் சென்றதாக கூறப்படுகின்றது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அமைந்திருக்கும் சில்க் ரூட் முனையத்தின் வசதிகளை பெற்றுக்கொண்ட இவர்கள் தலா $52 அமெரிக்க கட்டணமாக செலுத்தியதாகவும் அவர்கள் துபாயிலிருந்து அமெரிக்காவிற்கு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கலாம் என்றும் விமான நிலைய வட்டாரங்கள் கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தாபகரான முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அதற்கு முன்னதாக அதிகாலை 3 மணியளவில் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் இன்னொரு விமானத்தில் துபாய்க்கு சென்றதாக கட்டுநாயக்க விமான நிலைய முகாமையாளர் கூறியுள்ளார்.
அவர் துபாயில் இருந்து அமெரிக்கா செல்லவிருப்பதாகவும் முன்னைய சந்தர்ப்பங்களிலும் அமெரிக்கா செல்வதற்கு அவர் இதே மார்க்கத்தையே பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. புத்தளத்தில் தபால் ஊழியர் ஒருவர் 145 வாக்காளர் அட்டைகளை உரியவர்களுக்கு விநியோகிக்காமல் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை அடுத்து இவ்வாறு வேறு பகுதிகளிலும் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்காமல் சில தபால் ஊழியர்கள் விசமத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்று அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. புத்தளம் தேர்தல் தொகுதி ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளர் ஹோமஸ் ஜேசுதாசனிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக புத்தளம் மாவட்ட தபால் அத்தியட்சகர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார். இது தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கும் ஜேசுதாசன் அறிவித்துள்ளார். தபால் ஊழியர் மறைத்து வைத்திருந்த வாக்காளர் அட்டைகள் புத்தளம் நகரில் வியாபார நிலையம் ஒன்றிலிருந்து தபால் அத்தியட்சகரினால் மீட்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் இறுக்கமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்ற போதிலும் துப்பாக்கி வன்முறைகள் தொடரவே செய்கின்றன. ஆனால் அவற்றை தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறைகள் என்று போலீசார் கூறவில்லை. மாறாக இந்த சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான பகைமையின் விளைவானவை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். நேற்றைய தினம் மாத்திரம் கழுவோவில, தங்கால, மிடிகம, நிக்கவரெட்டிய ஆகிய பகுதிகளில் 4 சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை எவரும் கைதாகவில்லை. அதேவேளை இன்று காலை தெஹிவலையில் கடவத்த வீதியில் சுடப்பட்ட 45 வயதான நபர் கழுவோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு மரணமடைந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசாரங்கள் நேற்று முன்தினம் நள்ளிரவுடன் முடிவடைந்துவிட்ட போதிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு ஊடகங்களுக்கு நேர்காணலை வழங்கி வருகிறார். இந்தியாவின் பிரபலமான ஊடகவியலாளர் பல்கேஷ் சர்மாவின் யூடியூப் அலைவரிசைக்கு நேற்றைய தினம் வழங்கிய நேர்காணல் ஒன்றில் தமிழ் அரசியல்வாதிகள் வேறு வேட்பாளர்களை ஆதரித்தாலும் தமிழ் மக்கள் தனக்கே வாக்களிப்பார்கள் என்றும் ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தேர்தலில் வெற்றி பெற மாட்டார் என்றும் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கே அச்சுறுத்தலாக வளர்ந்திருக்கிறார் என்றும் விக்ரமசிங்க கூறியுள்ளார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிப்பு, அரசியல் அமைப்புக்கான 13வது திருத்தம் போன்ற விடயங்கள் குறித்து பல வருடங்களாக பேசப்படுகின்றதே தவிர எதுவும் நடந்த பாடாக இல்லை. அதனால் தான் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கே முன்னுரிமை கொடுக்கப் போவதாகவும் ஜனாதிபதி பல்கேஷ் சர்மாவுக்கு தெரிவித்துள்ளார். தனது வெற்றியில் ஜனாதிபதி உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பதை நேர்காணலில் 1க்கும் மேற்பட்ட தடவைகள் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களான பவித்ரா வன்னியாராச்சி, ரோஹித அபேகுணவர்தன, SM சந்திரசேன ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதுடன் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: நீக்கப்பட்ட உறுப்பினர்கள் நாளை 21ஆம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் போட்டியிடவுள்ள ஜனாதிபதி வேட்பாளருக்கு மாறாக பிறிதொரு வேட்பாளருக்கு ஆதரவளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் டிபிசியின் இன்றைய நாளுக்கான தமிழ் மாலை செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது தமிழ் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.